டிசம்பர் 11. கிறிஸ்துவோடு நமக்குள்ள தொடர்பு. ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடே இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். நாம் இங்கு புருஷனின் கடமையை மட்டுமல்ல, ஸ்திரீயின் கடமையையும் கூட காண்கிறோம். புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு ஸ்திரீயுடன் இசைந்திருக்க வேண்டுமென்றால், அந்த ஸ்திரீயின் இடத்தில் ஒரு தகப்பனையும் ஒரு தாயையும் அல்லது ஒரு தகப்பனின் குணநலன்களையும் ஒரு தாயின் குணநலன்களையும் அவன் காண வேண்டும். கிறிஸ்துவுக்கு முன்பாக நிறுத்தப்பட வேண்டிய சபையானது தகப்பனின் அன்பையும் தாயின் கரிசனையுள்ள அன்பையும் உடையதாயிருக்க வேண்டும். கர்த்தர் நம்மில் எப்படிப்பட்ட சுபாவத்தை காணக்கூடியவராயிருக்கிறார்? நாம் அவருடைய மனவாட்டியாவதற்கு தகுதியுள்ளவர்களாய் இருப்போமா? ஒரு புருஷன் தன் மனைவியை நேசித்து தன் தகப்பனையும் தாயையும் விட்டு அவளோடே இசைந்திருப்பது போல, கர்த்தராகிய இயேசு சபையை நேசித்தபடியால் பிதாவின் மடியையும் பரலோகத்தையும் விட்டு மனித சாயலாக பூமிக்கு வந்தார். பின்பு அவர் கரை திரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்புக் கொடுத்தார் என்று எபேசியர் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார், எந்த அளவுக்கு நாம் அவரை நேசிக்கிறோம்? கிறிஸ்துவும் சபையும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் மூலம் இணைக்கப்படுகிறார்கள். சபையானது ஆவியின் கனியை தருவதன் மூலம் அந்த ஐக்கியத்தில் வளருகிறது. நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து எனும் வேறு ஒருவருடையவர்களாகி, அதாவது கிறிஸ்து எனும் வேறு ஒருவருக்கு விவாகம் பண்ணப்பட்டவர்களாகி, தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி, அதாவது ரோமர் 7:4 கூறப்பட்டிருப்பது போல, நாம் தேவனோடு ஐக்கியமாயிருந்து அவருக்காக கனி கொடுப்போமாக. அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளும்படியாக வரும்போது நாம் அவருடைய கரையற்ற மனவாட்டியாக காணப்படுவோமாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. December 11th, 2025. Our relationship with Christ. Therefore shall a man leave his father and his mother, and shall cleave unto his wife, and they shall be one flesh. Genesis chapter 2, verse 24. We find here the responsibility of the man and also that of the woman. If the man is to leave his father and mother and cleave to the woman, he should find in the woman a father and a mother, or a fatherly and a motherly nature. The church that is to be presented before Christ should have a father's love and a mother's caring nature. What kind of nature does the Lord find in us? Would we qualify to be his bride? Just as a man loves his wife and leaves his father and mother and cleaves unto her, Jesus left his father's bosom and heaven and came to the earth in the likeness of a man, because he loved the church. He then gave himself for it, that he might present it to himself a glorious church, not having spot or wrinkle or any such thing, but that it should be holy and without blemish. Ephesians chapter 5, verses 25 and 27. How much the Lord loves us, how much do we love him? Christ and the church are united through the anointing of the Holy Spirit, and the church grows in that relationship by bearing the fruit of the Spirit. Let us be united to our Lord and bear fruit for him, and be found as his spotless bride when he comes to take us. துதிகன மகிமை இயேசுவுக்கே தூய நாமமதை புகழ்ந்திடுவோம். துதிகன மகிமை இயேசுவுக்கே, சேர்த்திடவே பூவில் சீர்பலனை தேடி கூட்டிட சீக்கிரம் வந்திடுவார். சேர்த்திடவே பூவில் சீர்பலனை தேடி கூட்டிட சீக்கிரம் வந்திடுவார். சீயோனே பாருந்தன் வேலை முடிந்திடுதே, சிந்தை செய்தானந்திப்பார். சீயோனே பாருந்தன் வேலை முடிந்திடுதே, சிந்தை செய்தானந்திப்பார். துதிகன மகிமை இயேசுவுக்கே தூய
நாமமதை புகழ் வைத்திடுவோம்.